மாருதி, இதிலும் இவன் பிழைத்துக் கொண்டானே. என்னை விட்டு விடுங்கள். என்னை எங்கு அழைத்துச் செல்கிறீர்கள்? மாருதி, என்னை விட்டு விடுங்கள், விட்டு விடுங்கள். இங்கு சுவையான வாசனை வருகிறது. மாருதி, சென்ற முறை நிர்பந்தத்திற்குட்பட்டு உங்கள் தவத்திற்கு இடையூறு விளைவித்தேன். ஆனால் இப்பொழுது நானாகவே உங்களிடம் வந்திருக்கிறேன். பறவைகள் வானத்தில் வட்டமடிக்கின்றன. இது நல்ல அறிகுறியாக தெரியவில்லை. தங்களுடைய கடும் தவத்திற்கு இடையூறு ஏற்படுத்திவிட்டேன். எனக்கு சாபம் தாருங்கள். இப்பொழுதே பூமிக்கு அனுப்பிவிடுங்கள். அதற்காக இன்னும் யோசிக்கிறீர்கள்? தவறு புரிந்த நான் தண்டனையை அனுபவித்தாக வேண்டும். இவள் தேவலோகத்திற்கு சொந்தம். அனுமதி கொடுக்காமல் இவள் எங்கும் செல்லக்கூடாது. கண்டறியாதன கண்டேன் திருப்பான். விடுதலை அடைந்து விட்டேன். ஒரு குழந்தையையும் அதன் தாயையும் பிரிப்பதுதான் உங்களுடைய தர்மமா? சொல்லுங்கள். நான் என் பிள்ளையோடு சேர்ந்து வாழ அனுமதி கொடுங்கள். முன்பே ஒரு சாபத்தை அனுபவித்து விட்டேன். இன்னும் ஒரு சாபத்தை தாங்க முடியாது. ஒரு தேவ மங்கை தேவேந்திரனின் அனுமதி இல்லாமல் செல்லக்கூடாது என்று தெரியாதா உனக்கு? தேவேந்திரனின் அனுமதிக்கு தேவகன்னிகை ஜெகஸ்தலை வேண்டுமானால் கட்டுப்படலாம். குழந்தையின் தாய் அல்ல. உன் விருப்பத்தால் உண்டாகும் விளைவை அறிவாயா? புஞ்சகஸ்தலை இங்கிருந்து சென்று விட்டால் தேவலோகத்தின் வாயில் என்றும் திறக்காது. உனக்கு கிடைத்த அனைத்து சக்திகளையும் இழந்து விடுவாய். எது வேண்டும் என்று நீயே முடிவு செய்து கொள். வந்துவிட்டாயா அஞ்சனை? இனி என் மகனை பிரிந்து ஒரு நிமிடம் கூட இருக்க மாட்டேன். இவனை தனியாக எங்கும் விட மாட்டேன். போட்டியில் நம் மகன்தான் வெல்ல போகிறான். தனியாக ஓடினால் வெற்றிதான் அடைவான். பல வருடங்களாக நம் பிள்ளை மாருதியை நீ அரண்மனைக்குள்ளேயே பூட்டி வைத்திருந்தாய். என் அனுமதி இல்லாமல் என்னுடைய மகன் வாயிலை தாண்டவே மாட்டான். இன்று தாங்கள் பேசுவதற்கு ஒருபோதும் நான் வாய்ப்பே கொடுக்க போவதில்லை. அப்படியா? இந்த சத்தம் ஓட்டப்பந்தயம் தொடங்குவதற்கான அறிகுறி. அனைத்து வீரர்களும் அவனை பிடிக்க முயற்சி செய்வார்கள். விட்டதா? கவலைப்படாதே, உன்னுடைய அம்மா இப்பொழுது வந்து விடுவார்கள். மகாராணி, மாருதி அரண்மனையில் இல்லை. எங்கு போய்விட்டான் மாருதி? நான் இதோ இங்குதான் இருக்கிறேன். மாருதி மகனே,